தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி. ராஜராஜ சோழர் இந்த பெயரை கேட்டாலே நமக்குள் ஒரு திமிர் வரும், ஒரு தைரியம் உருவாகும், ஒரு வீரம் வரும், ஒரு அளவிட முடியாத ஒரு பெருமிதம் நமக்குள் ஏற்படும். அப்படிப்பட்ட பேரரசராக இந்த தமிழ் மண்ணுக்கே உரிய தமிழை காத்த வேந்தராக இருக்கிறார் நமது அருண்மொழிவர்மர் எனும் ராஜராஜ சோழர். அப்படிப்பட்ட ராஜராஜ சோழருக்கே அப்பன் 8 அடி என்றால் மகன் 16 அடி என்பதை நிரூபித்து காட்டியவர்தான் அவருடைய மகன் மதுராந்தகன் எனும் பேரரசர் ராஜேந்திர சோழர். இந்த இருவரை பற்றி ஒரு வாசகம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. யாதெனில் உலகத்தில் எங்குமே ஒரு தந்தை மிகப்பெரிய பேரரசனாக இருந்தால் அவனது மகனும் மிகப்பெரிய பேரரசனாக இருந்து, ஒருவேளை இருந்தாலும் ஏதேனும் ஒரு போரில் அவன் தோற்கடிக்கப்பட்டிருப்பான். ஆனால் அந்த கூற்றை முற்றிலுமாக நிராகரித்த ஒரு தந்தை மகன் காம்போ என்றால் அது ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் என்று அடித்து கூறலாம். அப்படிப்பட்ட ராஜராஜ சோழரால் அவரது வாழ்நாளில் செய்ய முடியாத ஒன்று இருந்தது. அவர் மனத்தை போன்று உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியம் இருந்தது. அந்த காரியத்தை ராஜேந்திர சோழரால் தான் செய்ய முடிந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? வாருங்கள், இந்த இரகசியத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். சுமார் கிபி 910 அந்த காலகட்டத்தில் சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பேரரசருடைய பெயர் பராந்தக சோழர். தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் மதுரை கொண்ட பராந்தக சோழர். இவர் இன்றைய மதுரையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டியனான ராசசிம்ம பாண்டியனை போரில் தோற்கடித்தார். தோற்றுப்போன பாண்டியன் தனது நட்பு நாடான இலங்கை நாட்டை சென்றடைந்தான். அங்கு சென்று தஞ்சம் புகுந்த அவன் தனது நாட்டின் குலச்சின்னங்களான மணிமுடியும் இந்திர ஆரத்தையும் அங்குள்ள ஏதோ ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருந்தான். இது எங்கோ கேட்டது போல் இருக்கிறதல்லவா? ஆம், பொன்னியின் செல்வனில் வரும் அதே இந்திர ஆரமும் மணிமுடியும் தான் இந்த இதுவும். இப்பொழுது போரெடுத்து சென்ற பராந்தக சோழர் எப்படியாவது அந்த குலச்சின்னங்களை கைப்பற்றிவிட வேண்டும், அதை கைப்பற்றி மதுரையில் தனக்கு முடிசூட்டி கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டார். எனவே அவர் இலங்கையையும் படையெடுத்தார், இலங்கையை வென்றார். இருப்பினும் அவரால் அந்த குலச்சின்னங்களை மீட்க முடியவில்லை. அவருக்கு பின் வந்த கண்டராதித்த சோழரும் அரிஞ்சய சோழரும் குறுகிய காலமே ஆட்சி செய்து இறந்துவிட்டனர். சோழ நாடு குறுகத் தொடங்கியது. அந்த சமயத்தில் ஆட்சிக்கு வந்தார் சுந்தர சோழர் எனும் 2ஆம் பராந்தக சோழர். அவரும் தனது ஆட்சியின் கீழ் மதுரையை வென்றார், இலங்கையை நோக்கி படையெடுத்து சென்றார், குலச்சின்னங்களை தேடினார், கிடைக்கவில்லை. அவருக்கு பின் வந்த உத்தம சோழருடைய ஆட்சி காலத்தில் சோழ நாட்டில் பெரிதும் போர்கள் ஏற்படவில்லை. தனது முன்னோர்களுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என முடிவு செய்த ராஜராஜ சோழர் இலங்கையை நோக்கி பெரும் படையை அனுப்புகிறார். அந்த படையின் ஒரு முக்கிய தளபதியாக இருந்தவர்தான் வல்லவரையன் வந்தியத்தேவன் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ராஜேந்திர சோழரின் தலைமையில் சென்ற மாபெரும் படை அங்கு கப்பல் போரில் ஈடுபட்டது. அந்த போரில் என்னமோ சோழர்கள் வெற்றி பெற்றார்கள். இருப்பினும் ராஜராஜ சோழரால் அங்கு இருந்த இந்திர ஆரத்தையும் மணிமுடியையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. பாண்டிய குலச்சின்னங்களை கண்டுபிடிக்க முடியாமல் கவலையில் இருந்தார் ராஜராஜ சோழர். அதே கவலையில் கிபி 1014 இறந்தும் போகிறார். ராஜராஜ சோழரை போலவே தனது முன்னோர்களின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என முடிவு செய்த ராஜேந்திர சோழர் மீண்டும் இலங்கையை நோக்கி படையெடுத்து செல்கிறார். அங்கு உருவாகியிருந்த சில அரசர்களை அவர் வெற்றி கொள்கிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இலங்கை முழுவதையும் கைப்பற்றிய முதல் சோழ வேந்தர் ராஜேந்திர சோழர் தான். ராஜராஜ சோழர் வடக்கு பகுதியையும் கிழக்கு பகுதியையும் தான் கைப்பற்றினார். ராஜேந்திர சோழன் மொத்த இலங்கை தீவையும் கைப்பற்றி ஆண்டார்.
அவர் அங்கு உள்ள காடுகளில் சென்று தனது முன்னோர்களின் கனவை நிறைவேற்ற அந்த பாண்டிய குலச்சின்னங்களை தேடினார். அல்லும் பகலும் துன்பப்பட்டு துயரப்பட்டு சோழ நாட்டு வீரர்கள் பாண்டிய குலச்சின்னங்களை தேடினர். இறுதியில் அங்கு உள்ள ரோகணமலை என்னும் ஒரு மலையில் அந்த குலச்சின்னங்களை மீட்டெடுத்தனர். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகால சோழர்களின் கனவு அன்று ராஜேந்திர சோழரால் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தனது தந்தையால், அதாவது உலகையே ஆண்ட பேரரசர் ராஜராஜ சோழரால் கைப்பற்ற முடியாத, வெல்ல முடியாத, சாதிக்க முடியாத ஒன்றை அவரது மகன் ராஜேந்திர சோழன் சாதித்தான். அதனால்தான் ராஜராஜ சோழர் 8 அடி என்றால் ராஜேந்திர சோழர் 16 அடி என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தமிழர்களின் தகவல்களை பற்றி விரைவில் பேசுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். இந்த காணொளி பிடித்திருந்தால் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.